தமிழன் எக்ஸாம்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எக்ஸாம்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்லேருந்து ரீடர் எக்ஸாமினர் பெய்லிஃப் வரைக்கும். ஸோ இதில் ரீடர் எக்ஸாமினர் பெய்லிஃப் போன்ற பணியிடங்களுக்கு அப்ளை செஞ்சவங்களுக்கான நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ முன் வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் அப்லோட் பண்ணணும், யாருக்கான எலிஜிபிலிட்டியெல்லாம் இருக்குது, என்னென்ன போஸ்டிங்க்கு அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இப்போதைக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இது ஜஸ்ட் சர்டிஃபிகேட் அப்லோடிங் மட்டும்தான். இது கட் ஆஃப் கிடையாது. மினிமம் மார்க் எடுத்திருக்க எல்லாத்தையுமே சர்டிஃபிகேட் அப்படின்றத அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜஸ், அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க டீட்டெயில்ஸை தெளிவாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சது தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் இதுதான். ஸோ இதில் மொத்தமாக 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று டிரைவர் போஸ்ட்டுக்கு தனியாகவே கொடுத்துட்டாங்க. இன்னொன்று ரீடர் எக்ஸாமினர், சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவங்களுக்கு மட்டும் வந்திருக்கு. அந்த யாரும் பயப்பட வேணாம். இன்னும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போன்ற பணியிடங்களுக்கு அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துருவோம். ஸோ முன்னாடியே கொடுத்துருக்காங்க ரீடர் எக்ஸாமினர், சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், ப்ராசஸ் சர்வர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போன்ற பணியிடங்களுக்கு 6/2/2025ங்க. மறந்துடாதீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டு. 3ஆம் தேதியில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி ஓப்பன் பண்ணிங்கன்னா லிங்க் அப்படின்றது இருக்காது. 6/2/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷனில் உங்களோட லாகின் ஐடியில் போய்ட்டு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்கலாம். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிகிரி, அதனுடைய டிசியும் இதெல்லாமே ஒரு எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது எல்லாமே பிடிஎஃப் ஃபைலாக தான் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது டிசேபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத அப்லோட் பண்ணணும். பிஎஸ்டிஎம் படித்தவங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, முன்னுரிமை இருந்துச்சு அப்படின்னா ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே பிடிஎஃப்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டெஸ்டிடியூட் விடோனா அவங்களுக்கான சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ் மேன்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க ஒன்லி ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களும் பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதர்ஸ், என்சிசி, பாண்டட் லேபரர்ஸ் போன்ற உங்களுக்கு இதர தகுதிகள் ஏதாவது இருந்ததுன்னு நீங்கள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்கள். இப்போ புதுசாலாம் நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண முடியாது. நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க இல்லையா, எனக்கான தகுதிகள் இது அப்படின்றது, அது எல்லாத்தையும் நீங்கள் உண்மைதான் அப்படின்ற மாதிரி இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. இஃப் த கேண்டிடேட்ஸ் ஃபெயில் டு அப்லோட் த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் வித்தின் த ஸ்டைப்புலேட்டட் டைம் he shall not be entitled to for further extension of time. குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுங்க. அப்படி அப்லோட் பண்ணாத பட்சத்தில் அவங்க டைம் எக்ஸ்டென்ஷன்லாம் தரமாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது த above said documents should be uploaded using login credentials. நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஹைகோர்ட்டோட ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாம் லாகின் பண்ணி தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. திரும்ப லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லிங்க் வரும். அந்த லிங்க்கில் தான் நீங்கள் போய் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே. புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்ப வேணாலும் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலுக்குள்ளே போய் காட்டுறேன். இது எம்ஹெச்சி போர்ட்டல் இருக்குது இல்லையா, எம்ஹெச்சி போர்ட்டலில் இந்த மெனு பக்கத்தில் அந்த 3 டேப் இருக்கும். அதை தொடுங்க. அதை தொட்ட உடனே ரிஜிஸ்ட்ரின்னு இருக்கும், ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு. ஸோ யூசர் நேம் தென் பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட லாகின் பேஜ் அப்படின்றது ஓப்பன் ஆயிரும். பாஸ்வேர்டு நீங்கள் ஃபர்கட் பண்ணியிருந்தீங்கனாலுமே கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டுன்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்து நீங்கள் ஓடிபி மூலிமா உங்களோட பாஸ்வேர்டை திரும்ப எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு தகவல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட லாகின் கிரெடென்ஷியல் மூலிமா தான் அப்லோட் பண்ணணும். இமெயில் மூலிமாவோ இல்லை வேறு லெட்டர்ஸ் மூலிமாவோ நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The said documents should be in black and white. black and whiteல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப கிளியராக விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கணும்னு பார்த்துக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜெராக்ஸ் சென்டர் போகிறவங்க ஜெராக்ஸ் சென்டரில் போயிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்களே தான் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிளியர் ஸ்கேனர் யூஸ் பண்ணி ரொம்ப கிளியராகலாம் ஸ்கேன் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க.
ஸோ அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துட்டேன். நீங்களும் ஒரு முறை நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு தமிழ் எக்ஸாம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது தமிழ் எக்ஸாம்ஸ் சிறுதுளி பெருங்கடல்.